بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أصحابي كالنجوم. صدق نبي الله سيد البشر முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய அருள் நிறைந்த வாவர் ஜும்மா பள்ளியில் காலை சுபுகிலிருந்து பரக்கத்தான ஷமாயிலு திருமதியின் உயிரோட்டமான உன்னத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகச்சிறப்பான வாழ்க்கை மாத்திரமல்லாது உடல் அழகை கோலத்தை அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பகரக்கத்து நிறைந்த அடையாளங்களை பதிவு செய்கிற ஹதீசுகள் இங்கே வாசித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேரொளி இங்கே மாத்திரமல்ல, மேலப்பாளையம் மாத்திரமல்ல, இது எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் உயர்ந்து நிற்குமோ அங்கெல்லாம் ஒளி படர்ந்திருக்கிறது. ஹதீசுகள் வாசிக்கப்படும் இடம் நீங்கள் உணருங்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஜராகும் இடம் என்று சாலிஹீன்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் அன்னலாரே ஆஜரான சபையாக இதை ஆக்கி வைப்பானாக. இதற்கு காரணம் நம்முடைய சர்க்கார் அவர்கள் இங்கே மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை தமிழகத்தின் பல பாகங்களில் கேரளத்திலும் தொடர்ந்து நடத்துகிற அந்த வழியில் இன்றைக்கு நமது ஊருக்கு அந்த பங்கை நசீபாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களின் ஹயாத்தில் சுகத்தில் பறக்க செய்வானாக. பன்னெடும் காலம் இந்த சேவை தொடரச் செய்வானாக. அவர்களின் ஹிதுமத்துக்கு கீழ் அவர்களின் சகவாசத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் அவன் அருள்மலையின் அணைய செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்வதற்கான பாதைகளை தந்தார்கள், எந்த இடங்களிலெல்லாம் நின்று வாழ்ந்தார்கள். அவர்கள் பாதம் பதிக்காத இடம் இல்லை, நின்று பேசாத இடம் இல்லை. அபூ சுனாபி வருகிறார், மதீனத்தை நோக்கி வருகிறார். அவர் மதீனத்து மண்ணில் கால் வைக்கும் போது சொன்னார், காரூணிய சீலரை நான் காண வேண்டும், என் கண்கள் அவர்களை கண்டு ஆனந்தம் அடைய வேண்டும், ஆற தழுவ வேண்டும், அழகான செய்திகளை நான் சுமப்பதற்கு வந்தேன் என்றார். மதீனத்து மண்ணில் கால் வைத்த போது அபூ சுனாபியின் காதில் விழுந்த செய்தி என்ன தெரியுமா? நம் உயிரினும் மேலான கண்மணி சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். துடித்து போனார், தாங்க முடியவில்லை இழப்பு, மனமுடைந்தார். அதை தாண்டி அவர் கேட்டார், முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்களா? அப்படியானால் லைலத்துல் கத்ர் குறித்தான அந்த செய்தியை
லைலத்துல் கத்ர் சம்பந்தப்பட்ட குறிப்பை கேட்டு வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் மாநபியின் அன்பு தோழர்களாயிற்றே, அந்த குறிப்பு எனக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்றல்லவா வந்தேன் என்றார். அவர் அன்னலாரை பார்க்க வேண்டும், ஆரத்தழுவ வேண்டும், இதயம் சுமக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். சர்க்காருக்காரன் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வேண்டும், ஆரத்தழுவ வேண்டும், அணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை இதயம் சுமக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அந்த வஃபாத் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்த போதிலும் அவர் கேட்ட முதல் விஷயம், நான் தெரிந்து கொள்ள வந்த செய்தி லைலத்துல் கத்ரின் குறிப்பை என்றார். உங்களில் யாரேனும் கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார் மாநபியின் அன்பு தோழர்களை பார்த்து. உடனே சொன்னார், சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த குறிப்பு இருக்கிறது என்ற போது சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், சமீது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் லைலத்துல் கத்ர் குறித்தான குறிப்பை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன் என்றார்கள். உடனே அவர் சொன்னார், அந்த ஹக்குன், நீங்கள் ரொம்ப தகுதி, அன்னலாரின் நெருக்கமும் அவர்களின் தோழமையும் அவர்களின் இதய துடிப்பில் உங்களுக்கான இடமும் அது மகத்தானது என்கிறார் அபூ சுனாபி. சொல்லுங்கள் என்றார். சையதுனா பிலால் சொல்ல வருகிறார், நான் இங்கே உங்கள் கவனத்திற்கு தருவேன், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை அது எவ்வளவு மகத்தானது, வாழ முடியுமா என்று யோசிக்கும் மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ முடியும் என்பதற்கு முகவரி படுத்தப்பட்டவர்கள் அவர்களின் அன்பு தோழர்கள். யார் சஹாபிகள்? யார் சஹாபிகள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போன்று ஒரு ஆன்மீக தலைவரை, ஒரு அரசியல் தலைவரை, ஒரு சமூக மன்றம் எப்படி ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமோ அப்படி அத்தனை அம்சங்களையும் கொண்ட தலைவரை உலகம் பார்க்கவில்லை. ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியெல்லாம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல் வாழ முடியுமா? முடியும் என்பதற்கு முகவரியும் அடையாளமும் என் தோழர்கள் என்றார்கள். பாருங்கள் என் தோழர்களை, அஸ்ஹாபி கன்னுஜூம், இவர்கள் நட்சத்திரம் என்கிறார்கள். என்ன நட்சத்திரம்? விண்ணின் தாரகை. ஒபின் நஜ்மி ஹும் யஹ்ததூன். அல்லாஹ் சொன்னார், நஜ்முதான் மனிதர்களை நேர்வழி காட்டுவது என்றான். மனிதர்கள் பாதை பெறுவார்கள் நஜ்மை பார்த்து, சந்திரனை சூரியனை பார்த்தல்ல, சந்திரனை பார்த்தல்ல. நட்சத்திரங்கள் இருந்தா அந்த அடையாளங்களை அது காட்டிக்கொண்டே இருக்கும். மேல பறக்கிறவங்களுக்கும் நட்சத்திரம், கப்பல்ல போறவர்களுக்கும் அதுதான் பாதை காட்டும். இங்கே சஹாபிகளை அஸ்ஹாபி கன்னுஜூம், என் வாழ்க்கை, நான் வாழ விரும்பிய வாழ்க்கை, வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை, அதன் அடையாளம் என் தோழர்கள் என்கிறார்கள். உலகத்துல தன் தோழர்களை பெருசா பேசினவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர யாருமே இல்லை. தன் தோழர்களை மதித்தவர். இன்னைக்கெல்லாம் நிறைய பேரு தங்களுக்கு மரியாதை புகழ் வரும்போது தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த புகழ் வர விரும்புறது இல்லை. புகழ் வர்ற மாதிரி தெரிந்தால் அதை எப்படி தட்ட வேண்டுமோ தட்டி விடுகிற மனிதர்கள் மிகைத்து வாழும் இந்த உலகில். தன்னை பெருசாக தூக்கி கொண்டாடுபவர்கள் கொண்டாடிக்கொண்டு மாத்திரம் தான் இருக்க வேண்டும். அவர்கள் மணந்து விடக்கூடாது, மதிப்புகள் பெற்றுவிடக் கூடாது என்று நினைக்கும் உலகில் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை உலகத்தில் தூக்கி வைத்த இடம் அது மகத்தான இடம். அது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு குழுமம் வருகிறது. வந்தவங்க சொன்னாங்க, எங்க ஊருக்கு வழிகாட்டி வேண்டும், ஒரு வழிகாட்டி வேண்டும். வந்தவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, மிகச்சிறந்த கிறித்தவர்கள், கிறித்தவர்களில் பாதிரிகள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து போராட வந்தவர்கள். அவங்க கொஞ்சம் கட்டுப்பட்டு வந்தபோது, எங்க நாட்டுக்கு அடையாளம் காட்டுகிற மனிதர்கள் வேண்டும், நேர்வழியை தருபவர் வேண்டும், உங்கள் தீனை சொல்பவர் வேண்டும்.
அவர் சாதாரண மனிதராக இருக்கக்கூடாது, எல்லா வகையான மிகச்சிறந்த மனிதராக இருக்கணும். பெருமானார் சொன்ன பதில் ஒரே வார்த்தை தான், நான் அபாசு மஅக்கும் ரஜுலன் அல் அமீன் ஹக்கல் அமீன், உங்க ஊருக்கு அனுப்புவேன், ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு அமீனை அனுப்புகிறேன் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம். இந்த செய்தியையும் இமாம் புகாரியை எழுதுவார், இமாம் திருமதி எழுதுவார், இமாம் முஸ்லிம் எழுதுவார். அமீனை அனுப்புகிறேன். சஹாபாக்கள் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பதவியை விரும்பவும் மாட்டாங்க. சொன்ன மாத்திரத்தில் அபூபக்கர் உட்பட, சபையில் இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் உட்பட, உஸ்மானே கனி உட்பட கொஞ்சம் தலையை தூக்கி காட்டுகிறார்கள். ஏன்? நம்மை அனுப்பி வைத்தால். பதவி மோகம் இல்லாதவர்கள், பதவியின் தாகம் இல்லாதவர்கள், பதவி என்றாலே ஓடும் இடத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த பாக்கியம் கிடைக்கணும். நாம இருக்கிறோம். பெருமானார் அப்படி பார்க்கல, பின்னால கொண்டு போறாங்க பார்வைய. பின்னால கொண்டு போன போது முன்னால் இருக்கிறவங்க கணச்சு கொடுக்கறாங்க, நாங்க தான் அங்க இருக்கிறோமே. ஏன்னா அன்னலார் எந்த பெயரை சொல்கிறார்களோ, ஹக்குல் யமீன், அவர் யார்? அமீன், ஹக்குல் அமீன் என்றார்களோ, அந்த ஹக்குல் அமீன் என்ற முகவரி, அதுக்கு அந்த நசீபு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த பேருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுவை அடையாளம் காட்டி அபூ உபைதா அமீன் சொன்னாங்க. இல்ல, அமீனு ஹாதியில் உம்மா, இந்த சமூகத்தின் அமீன் என்கிறார்கள். நான் ஞாபகப்படுத்துவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அருமை தோழர்களை எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு நிறுத்துகிறார்கள். உயர்ந்த பேரை, அமீன்கிறது நபியினுடைய பேரு, அமீன்கிறது சாதிக்குல் அமீன், அமீன் என்று முகவரி கொடுக்கப்பட்ட எம்பெருமான் உலகம் போற்ற மணக்கிறார்கள், மக்காவாசிகளால் பாராட்டப்படுகிறார்கள். அந்த பெயர் கிடைத்ததால் மக்காவில் பல பேர்கள் மாத்திரம் அல்ல, மக்காவை சுற்றி இருந்த பல பேருக்கும் ஹிதாயத்து கிடைச்சிச்சு. அமீன்கிற பெயரை வச்சு அந்த பெயரை தன் தோழருக்கு கொடுத்து அடையாளம் படுத்தி ஆனந்தம் அடைவார்கள் என்று சொன்னால், உலகம் போற்றும் இடத்தில் தங்கள் தோழர்களை வைத்து பார்ப்பதில் அன்னலார் முன்மாதிரி என்பதை நான் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறேன். தன்னை விட பெரிய இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு பட்டாடையை கொண்டு கொடுக்கறாங்க. அது பட்டாடை அல்ல, சாதாரண ஆடை. அந்த ஆடையினுடைய நூல்களில் அழகான தங்க கிழிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தங்க நூலால் நெய்யப்பட்டிருக்கு. அந்த ஆடை தங்க நூல். இமாம் புகாரி எழுதுவார் இந்த ஹதீஸ. அந்த தங்க பட்டையை பார்த்துட்டு சஹாபாக்கள் மெய் செலுத்து போயிட்டாங்க. எல்லாருடைய பார்வையும் அந்த ஆடை மேல இருக்குது. ஏன்னா தங்க நூலால் அது பின்னப்பட்டிருக்குது. அதை அணிவது ஹலாலா ஹராமாங்கிற ரெண்டாவது கட்டம். அதை பார்த்து அவங்க பிரமித்த போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆச்சரியப்படுறீங்களா? இந்த ஆடையை கண்டா பெருமிதப்படுகிறீர்கள்? ஆமா யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஆடையை துனியாவில் நாங்க பார்த்ததில்லைன்னாங்க. அந்த நேரத்தில் தனக்கு கிடைத்த இத்தனை புகழையும் பெருமையையும் தாண்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லமனாதிலு சஅத் இப்னு முஆத் ஃபில் ஜன்னah கைரு மின் ஹாதா. என் அன்பு தோழர் சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் ஒரு ஆடை கொடுப்பான். அந்த ஆடை என் சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் அந்த ஆடை இதைவிட 100 மடங்கு பாக்கியமானது. இந்த ஆடையை கண்டு மெய்சிலித்து போன சஹாபிகள் பெருமிதப்படுத்தி நபியை பார்த்த போது அந்த பெருமையை தூக்கி கொடுக்கும் இடம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனத்து மாமனிதர்களில் மதீனத்தை ஆளும் மிகப்பெரிய தலைவர் சஅத் இப்னு முஆத். அவங்களை தூக்கி வச்சு பார்த்த பார்வை, அந்த ஹதீஸை பன்னூற்றுக்கணக்கான இமாம்கள் பதிவு செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌனபதியிலே சஅதை உறுதிப்படுத்தினார்கள். மாத்திரமல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன கைக்குட்டை கூட, சின்ன ஆடை கூட அதுக்கு தகுதி இல்லப்பா நான் உடுத்துற இந்த ஆடை என்று சொன்ன அந்த வார்த்தை எங்கே வைத்து சஹாபிகளை பார்க்கிறார்கள்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் பெருமானாரை போன்ற ஒரு வீரரை நாங்கள் பார்த்ததில்லை, ஒரு வீரரை பார்த்ததில்லை. சஹாபிகள் சொன்ன வார்த்தை, போர்க்களத்தில் அவர்களுக்கு இருந்த துணிச்சலும் தைரியமும். நாங்கள் ஓடினோம்,
ஓடினோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் சுற்றி வளைத்த போது வாகனத்தின் மேலே இருந்து கீழே இறங்குகிறார்கள். அங்கேதான் நாங்கள் திகைத்து போனோம், பிரமித்து போனோம். ஓடும் இடம், வாகனத்தை இன்னும் உற்சாகப்படுத்தி ஓட வைக்க வேண்டிய இடம். அங்கே சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கின போது சுத்தி வளைத்த எதிரிகள் ரசூலை நெருங்குறாங்க. அண்ணன் நபியுலா கதீப், என்னப்பா கிட்ட வர்றீங்க, நான் நபி, இதுல எந்த பொய்யும் இல்லை. அந்த வார்த்தை அவங்களுக்கு விளங்குமா? ஒன்ன புரிஞ்சுக்கங்க, விளங்குச்சின்னு மட்டும் இல்லை, சரண்டர் ஆயிட்டாங்க. அல்லாம ஐனி எழுதுவார், அந்த வார்த்தைக்கு பின்னால் மாணவியை எதிர்க்கும் துணிச்சல் அவர்களுக்கு பிறக்கவில்லை. ஏன்? அனன் நபியுலா கதீப், நான் நபி, நன்கு விளங்குங்கள், எதையும் என்னால் செய்ய முடியும். என்கிட்ட வந்தா அத்தனை பேர்கள் வாழ்க்கையிலும் நான் என்ன நினைச்சாலும் செய்யலாங்கிறாங்க. அந்த வார்த்தை அவர்களை திக்குமுக்காட வைக்குது. இத்தனை வீரம். அவங்க தன் தோழரை வச்சு பார்த்த இடம் பெருமானார் சௌத்து. பெருமானார் சொன்ன வார்த்தை சௌத்து அபி தல்ஹா, சௌத்து அபி தல்ஹா ஃபில் ஜைஷ் ஹைரும் மின் அல்வி ரஜுல். என் அபூ தல்ஹா போர்க்களத்தில் ஒரு சத்தம் இட்டால், சஹாபாக்கள்ங்கிற தலைப்பு இது நீண்ட நேரத்துக்கு உரியது. நான் ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷத்துல முடிச்சிடணும். அடுத்தடுத்த வேலை எனக்கு இங்கே சொன்ன செய்தி நான் பதிவு செய்யணும். அவர் சொன்ன வார்த்தை நபி பெருமானார் லஸௌத்து அபி தல்ஹா ஹைரும் மின் அல்வி ரஜுல். என் அபூ தல்ஹா போர்க்கள ஃபில் ஜைஷ், போர்க்களத்திலே ஒரு சப்தம் இட்டால் 1000 பேர்களை தாண்டி அந்த சத்தம் மகத்தானது என்றார்கள். அது என்ன 1000 பேரை விட பெரியது? 1000 வீரர்கள் நின்று களமாடுவதை விட என் அபூ தல்ஹாவின் ஒரு சத்தத்தில் எதிரிகள் முடங்குவார்கள், அடங்குவார்கள், ஓடுவார்கள், பிரமுதுகிடுவார்கள் என்பதை சாந்த நபிகள் சொன்ன அந்த செய்தி தோழர்களை மாத்திரமல்ல, இன்றைக்கும் உலகத்து அறிஞர்கள் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். போர்க்களத்தில் தலை நிமிர்ந்த வீரர், நெஞ்செழுத்தமும் துணிச்சலும் உள்ள ஒரே மனிதராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த அந்த சஹாபிகளை பார்த்த உலகத்தை தன் தோழரின் பக்கம் பார்வையை திருப்பி, நான் வீரன் என்ற முகவரி எல்லாரும் சொல்றீங்க, என் அபூ தல்ஹா யாரு தெரியுமா? அவர் ஒருத்தர் சத்தமிட்டா போதும் எதிரிகள் திக்குமுக்காடுவார்கள், ஓடுவார்கள், மிரள்வார்கள். 1000 வீரர்களை விட அவரின் ஒரு சப்தத்தில் களம் ஆடுவார், களத்தை அமைதிப்படுத்துவார், மிரள வைப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை தூக்கி வைத்து பார்த்த இடம். எதுக்கு தூக்கி வைக்கிறாங்க? அவர்கள் விண்ணின் தாரகை. ஃபோபி ஐயிஹும் யக்ததைத்தும் யக்ததைத்தும், யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். நம்ம அவங்களை பின்பற்றது எப்படி, எப்படியெல்லாம் அவங்களை பார்க்கணும், அவர்களை நபி எப்படி பார்த்தார்கள் என்ற அந்த பார்வை மிக முக்கியம். சஹாபாக்களின் வாழ்க்கைக்குள்ளே வந்தால் அன்னலாரின் வார்த்தைக்கு முன்னால் அவங்க கொஞ்சமும் அந்த கோட்டை தாண்டதில்லை. எந்த காலத்திலையும் எல்லா நிலையிலும் கடும் பசி. இமாம் புகாரி எழுதுவார், கைபர் களம் வெற்றி கண்டது. 4 நாள் சாப்பிடாத சஹாபிகள் அங்க கொஞ்சம் இறைச்சி கிடைச்சிச்சு, அதை சமைக்கிறாங்க. அது கிடைச்ச போது மகிழ்ச்சியில அது வெந்தும் வேகாமலும், புகார் ஷரீஃபின் ஹதீஸ், வெந்தும் வேகாமலும் அந்த மனத்திலேயே மகிழ்கிற சஹாபிகளுக்கிடையே அன்னலாரின் ஒரு செய்தி, அந்த இறைச்சியை கொட்டி விடுங்கள், இறைச்சி சமையலாகும் சட்டியை உடைத்து விடுங்கள். எல்லா செய்திக்கும் எல்லாரும் கட்டுப்படலாம், சில இடத்துல கட்டுப்பட முடியாது. 4 நாள் சாப்பிடாமல் கிடைத்த முதல் உணவு அது அந்த பகுதியில் கிடைத்த கழுதையின் இறைச்சி. அந்த கழுதை இறைச்சி அனுமதிக்கப்பட்டிருந்தது, ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறார்கள். இப்ப பசியிலே துடிக்கிற நிலை, நாங்கள் அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னலாரின் உத்தரவு, கொட்டுங்கள் மட்டும் இல்லை, சட்டியை உடைச்சிருங்க. சஹாபாக்களுக்கு அந்த செய்தி வந்த அடுத்த நிமிஷம் பசியோடு இருந்தோம், சட்டியை கவுத்துட்டாங்க. இமாம் புகாரி எழுதுறார், இமாம் அபூதாவூத் எழுதுவார் இந்த சம்பவத்தை. அவ்வளவு இறைச்சியும் கீழே கிடக்கிறது. எங்களுடைய ஆசைகளை தாண்டி அன்னலாரின் வார்த்தைக்கு ஒரு தனி சக்தி இருந்தது.
அந்த சக்தி தான் எங்கள் வாழ்க்கையின் முகவரி என்றார்கள் சஹாபிகள். அந்த பசி தானே இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றோம், நாளைக்கு அதை பயன்படுத்துறோமே, சட்டத்துக்கு கட்டுப்படுறோமே, கேள்விக்கே வரல. ஒன்ன மட்டும் கேட்டார்களா, நக்சிலுஹா நக்சிலுஹா யா ரசூலல்லாஹ், உடைக்கவா கழுகவா, சட்டியை உடைச்சிடவா கழுகி வச்சுக்கிடவா? சரி பரவாயில்ல, கழுகி வச்சுக்கங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைகளுக்கு முன்னால் மாகலிபுன் யஸார் ரலியல்லாஹு அன்ஹு தன் சகோதரியை ஒருவர் நிக்கா செய்தார், அவர் துன்புறுத்தினார், தலாக்கானது. தலாக்கான பின்னால் மீண்டும் அவர் ஆசைப்படுகிறார், உங்க சகோதரியை கட்டிக்கிறேன். அந்த அம்மாவுக்கும் விருப்பம் வந்துட்டு இவர் சொன்னார், செய்தனா மாக்கள், அல்லாஹ் மீது சத்தியம், உனக்கு என் சகோதரியை தரமாட்டேன். ஏன்? கல்யாணமாகி ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியை கொடுக்க வேண்டிய உன் மனைவியை சஞ்சலப்படுத்தினா இல்லையா? இன்னைக்கும் நிறைய பேர் ஊர்ல பேர் இருக்குது, சமுதாயத்தில் பேர் இருக்குது, வீட்டில் பேர் இல்லை. பொஞ்சாரியை சங்கடப்படுத்துறது, கை நீட்டுறது, அடிக்கிறது. பெருமானார் சொன்ன வார்த்தை, மனைவியை அடிக்கிறவன் நல்ல மனுஷனே இல்லைன்னா, நல்ல மனுஷனே இல்லை. மனைவி மகிழ்ச்சியில் அல்லாஹ்வும் கிடைப்பான், உன் மனைவியின் சந்தோஷத்தில் ரப்பு கிடைப்பான். என் மனைவியர்களை கேளுங்கள், நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தருகிறேன் என்று உலக அரங்கில் உறக்கச் சொன்னவர்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே மாகலிபுன் யஸார் சொல்கிறார், என் சகோதரியை துன்பப்படுத்திட்டு இப்ப ரெண்டாவது வாழணும்னு நினைக்கிறேன், அனுமதிக்க மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா கிடையாதுன்றார். பெருமானார் கூப்பிட வர்றாங்க, மாக்கள் வேண்டாம், உன் சகோதரி அவங்களுக்கு கட்டி கொடுத்துருங்க. கட்டு கொடுக்கிறேன் யார சொல்லலாம். என் சகோதரியின் மனதை காயப்படுத்தியவர், துன்புறுத்தியவர் பேசவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே வசனம் இறக்கிட்டான், ஒரு சகோதரியை கட்டி கொடுத்திருப்பா, அவ பிரியப்படும் போது நீ ஏன் தடையா இருக்கிறேன்னாங்க. யார சொல்லலாம், தாங்க சொன்னா என்ன தடை, நிக்கா செய்து வைக்கிறேன். எதிரிகளை கூட அன்னலாரின் வார்த்தைக்கு முன்னால் நண்பர்களாக பார்த்த அந்த பெருமக்கள், நான் நிறைவுபடுத்துகிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வார்த்தைக்கு முன்னால் தங்களை முழுசாக ஆக்கினாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்வாஸ் என்று ஒரு காலரா பரவுச்சு, நிறைய சஹாபிகளின் உயிர்கள் போனது. அந்த காலராவில் அகப்பட்டுக்கூட கூடாதுன்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க தெரியுமா? அபூ உபைதா பின் ஜர்ராஹுக்கு எழுதுறாங்க, நீங்க அங்கிருந்து வந்துருங்கிறாங்க. அம்வாஸனுடைய காலரா நூற்றுக்கணக்கில் அல்ல, ஆயிரக்கணக்கான சஹாபிகளை அது உயிர் பறியெடுத்திருக்கிறது. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் எழுதுறாங்க அபூ உபைதா அவர்களுக்கு, நீங்க வந்துருங்க, அந்த நாட்டை விட்டு வந்துருங்க, உங்களை போன்றவர்கள் இந்த தீனுக்கும் தேவை, உம்மத்துக்கும் தேவை என்று ஒரு கடிதம். அந்த கடிதத்தை பார்த்து விட்டு கண்ணீர் வடிக்கிறார் அபூ உபைதா. ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் அங்கே இருக்கிறார்கள். முஆத் பின் ஜபலையும் அந்த காலரா பாதிக்கிறது, அவங்களும் வெளியில போகணும்னு பல பேர் உத்தரவு. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் வாழ்வதில் எல்லாம் எங்களுக்கு வெறுப்புலாம் இல்லை. இதா வகா, பெருமானார் சொன்ன வார்த்தை, பி அரதின் அந்தும் பிஹா வலா தஹ்ருஜு மின்ஹா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரில் காலரா எனும் உயிர் வரிக்கும் நோய் வந்து விடுமையானால் ஊரை விட்டு நீங்க வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க உயிர் முக்கியம்தான், அதை விட ரசூலுடைய வார்த்தை முக்கியம். உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியாதா என்று நான் கேட்கிறேன். அவர்களின் உணர்வெல்லாம் அபூ உபைதா வேணும், இந்த தீனுக்காக வேணும், இந்த சமூகத்திற்காக வேணும், நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கடிதம். நாட்டின் ஜனாதிபதி என் ரசூலின் வார்த்தை, இதா வகா பி அரவின் வ அந்தும் பிஹா வலா தஹ்ருஜு மின்ஹா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் உயிர் வரிக்கிற காலராவோ நோயோ வந்தா வெளியில போக கூடாது, நாங்க உள்ளேயே இருந்துக்கிறோம். நாங்க அதுல ஷஹீதானார்கள் அபூ உபைதா, முஆத் இப்னு ஜபல், ஹாலித் இப்னு வலீத், ஃபضல் இப்னு அப்பாஸ் என்று எண்ணி எடுத்தால் ஆயிரக்கணக்கான அருள் நிறைந்த உத்தம நபியை இதயத்தில் சுமந்து உலகத்திற்கு தங்களை அடையாளம் காட்டி தீனை வளர்த்த அந்த பெருமக்கள் பல்லாயிரம், குறிப்பா ஒரு குறிப்பு அல்லாமா ஐன் எழுதுகிறார், 70,000 சஹாபாக்கள் ஷஹீதானா. 70,000. ஏன்னா அவங்களுக்கு பக்கத்து ஊருக்கு ஓட தெரியாதா?
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை விட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயே இருப்போம், என் பிள்ளைங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணுமே. நாங்கெல்லாம் முஆத் இப்னு ஜபல் என்ன பாக்கியம்? ரசூல் சொன்னாங்க, காலராவில் மௌத்தானா உங்களை ஷஹீதாக்குவான். அந்த அந்தஸ்தை நான் விரும்புகிறேன். முஆத் இப்னு ஜபலுக்கு முன்னால அவங்க பெற்றெடுத்த 2 பெண்மகனும் ஷஹீத் ஆயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் வைத்த இடம், அன்னலார் அவர்களை பார்த்த விதம், இங்கேதான் தோழர்கள் முகவரிப்படுத்தப்பட்டார்கள் உலகத்தில். நான் நிறைவாக சொல்லி முடிப்பேன். அபூ சனாபி சொன்னார், நீங்கள் தகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் சம்பந்தப்பட்ட நாளில் லைலத்துல் கத்ரின் குறிப்பை சொல்லிட்டு போயிட்டாங்கிறீங்களே, உங்களை மாதிரி தோழர்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க இந்த தீன்ல நிம்மதியா இருப்போம். நாங்களாம் என்ன குறிப்பு? ஒண்ணுமில்ல, ரமலான் பிற 27 லைலத்துல் கத்ரு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம 27 கூட்டமாக கூடி கொண்டாடும் போது சில பேர் அது எங்க குறிப்பு இருக்குது, ஒத்தப்படைதான, ஒத்தப்படையில எத்திகாப் இருக்கிறோம், 27 அங்க கூடுறோம், ஹரம்ல கூடுறோம், உலகம் பூரா கூடுறோம். ஏன் 27 என்று சொன்ன ஹதீஸை அதற்கு பிலால் அறிவிக்கிறார். இந்த செய்தி எங்க வருது? புகாரி ஷரீஃபிலேயே வருது. புகாரி ஷரீஃபிலேயே 27 தான் லைலத்துல் கத்ர். சையதுனா பிலால் சொல்வார், அபூ சனாபி அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து மாநபியை சந்திப்பதற்கும் அவர்களை ஆரத்தல்வி அணைப்பதற்கும் வந்தேன். இந்த குறிப்பை எடுத்துச் செல்வதற்கு மரணித்து விட்டார்கள், வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற செய்தி என்னை கலங்கப்படுத்திய போதிலும் அந்த குறிப்பை சுமக்க பாக்கியமான உங்களை அல்லவா விட்டு சென்றிருக்கிறார்கள். உலகம் உள்ள வரையிலும் இந்த தீனில் ஒரு கீறல் வராத அளவிற்கு ரசூலுடைய வாழ்க்கையை எடுத்தவர்கள், சுமந்தவர்கள், கொண்டு தந்தவர்கள் என்பதை தாண்டி வாழ்ந்து காட்டியவர்கள் வல்லல் நபியின் அருமை தோழர்கள். தோபி ஐயீகும் யக்ததைத்தும் யக்ததைத்தும், யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத்து கிடைச்சிடும். அது நேத்து முஸ்லிம் ஆகி இன்னைக்கு மௌத்தா போறார், அந்த சஹாபி பின்பற்றினால் ஹிதாயத்து கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அருமை சஹாபிகளை இதயம் சுமக்க நாம் மனக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகம் உள்ள வரையிலும் அவர்களின் நேசத்தை கொண்டு வாழச் செய்வானாக. சஹாபிகளை தவிர்த்து விட்டு இந்த தீனை பார்க்க முடியாது. சஹாபிகள் இல்லாமல் தீன் முழுமை பெறாது. சஹாபிகள் இல்லாமல் அன்னலாரை நான் சரியாகவும் விளங்கிக் கொள்ள முடியாது. அன்னலாரின் மறுபக்கமாக வாழ்ந்து காட்டிய மனித குலத்தின் மாணிக்கங்கள் மாநபியின் அன்பு தோழர்கள். அவர் குலூபா, உள்ளத்தால் தூய்மையான மனிதர்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமக்கள் அவர்களின் வாழ்வும் வழிகாட்டுதலும் இந்த சமூகம் உள்ளவரையிலும் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும், சுமக்க வேண்டும் என்று நான் உத்தரவாகவும் ஒரு பக்கம் அதை ஒரு வேண்டுதலாகவும் அல்லாஹ் அதன்படி நடக்க நமக்கு தௌஃபீக்கும் செய்ய வேண்டும் என்ற துஆவோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல், படுக்கையாகி விடாமல் படைத்தவன் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமையான பாதையில் நாமும் நமது சந்ததியர்களும் இஷ்கோடும் இன்பத்தோடும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபிகளை நேசிக்க செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு
எங்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இல்லை, சலசலப்பு இருக்குது என்றால் இந்த சபையின் பரக்கத்தால் அல்லாஹ் கணவன் மனைவியர்களை அழகான இணக்கத்தோடு மாநபியின் சுன்னத்தோடு வாழச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள், இங்கே அதிகமான ஆலிம்கள், நமது ஊரினுடைய கல்வியாளர் மரியாதைக்குரிய எஸ் அஹமது ஹசரத் அவர்கள், என்னுடைய கல்வி சகோதரர் பீர் முகமது ஹசரத் அவர்கள் மற்றும் நிறைய உலமாக்கள், குறிப்பாக எங்களுடைய சர்க்கார் அவர்கள், இந்த மேலப்பாளையத்தில் சர்க்கார் வந்து நுழையும் போது முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் நானும் ஹாஜா ஹசரத் தான் ஹசரத்தை கூப்பிட விடுவாங்க, போய் பயான் செய்கிறது. பேட்டையில் ஹசரத் வருவாங்க சர்க்கார், நாங்கள் அவங்களை எங்களை பேச விட்டுருவாங்க. கேரளத்துக்கு ஒரு முறை 2 பேரையும் டிக்கெட் போட்டு அல்லாமா ஆரிஃப் சர்க்கார் அல்லாஹ் அவங்களுடைய மன்னரை சொர்க்க பூங்காவாக்குவானாக, அவங்க வருகையின் போது எங்களை அழைச்சிருந்தாங்க. கேரளத்துக்கு போயிருந்தோம். எப்போதெல்லாம் அவங்க அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் திண்டுக்கல்லினுடைய ஹான்காவின் தரப்பிலே சர்க்கார் அழைப்பு கொடுத்தாங்க. நான் அவங்களுடைய அழைப்பு வரும்போது வேற எந்த புரோகரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. அவ்வளவு பெருந்தன்மையுடனும் பெரும் மரியாதையுடனும் இறை தொடர்போடும் ஆஷுக்குர் ரசூலாக ஆஷுக்குல் இலாகியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமை சர்க்கார் அவர்களுக்கு அல்லாஹ் ஹயாத் சுகம் எல்லா பரக்கத்தும் வழங்குவானாக. அவங்க ஹிதுமத்திலும் தொடர்பிலும் இருக்கிற யாவரையும் பொருந்தி கொள்வானாக என்ற உயரிய துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து எங்களுடைய வாவற்பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி சொல்லி, உடனே இப்படி ஒரு மஜ்லிஸ் நடத்தணும், உடனே சம்மதிச்சாங்க. இங்கே ஒரு விவகாரம் இல்லை, அழகான மஜ்லிஸ், சிறப்பான மஜ்லிஸ். எங்க நிர்வாகத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இதுல ரொம்ப தன் நேரத்தை முழுசா கொடுத்தார் எங்களுடைய சுல்தான் ஆலிம் ஹதரத் அவர்கள். சர்க்கார் முன்னால சொல்றது அவங்களுக்கு ஒரு துஆவுக்கு தான். நிறைய கொடுத்தார் நேரத்தை. எனக்கு கூட அவங்க தொடர்பு கொள்ளும்போது எங்கேயாவது இருப்பேன், அதற்கு அனுமதி வாங்கிட்டீங்களா, ரொம்ப பேசுறது கூட தயக்கம் காட்டுவார். பணிவு தான் அவர்களை உயர்த்தியது. அப்படி ஒரு நல்ல அருமையான பிள்ளை சுல்தான் ஹதரத் அவங்க பல முறை இங்க வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு வெளியில படுத்திருப்பாங்க. எனக்கு கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம ரூம்ல படுங்க ஹதரத்தின் எல்லா வசதியும் இங்க செய்து கொடுத்து இங்க தான் நீங்க இருக்கணும்னு சொன்னேன். அவ்வளவு ஒரு அழகான இஹ்லாஸாக சர்க்கார் மீது ரொம்ப பெரிய கல்பு நிறைந்த நேசத்தோடு இந்த மஜ்லிஸை நடத்துவதற்கு அவங்களுடைய பல ஏற்பாடு, பல நண்பர்கள், அதுல குறிப்பா அவர்கள் நிறைய முயற்சி. அல்லாஹ் அந்த முயற்சிக்கு அவர்களுக்கு மகத்தான கூலி வழங்க வேண்டும். நம் எல்லோருக்கும் பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களை நான் நன்றி கடனோடும் வரவேற்கிறேன். உங்கள் வருகை எங்கள் பாக்கியம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.